விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் வக்லுली. கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வெப் சீரிஸ் ஒன்று டைரக்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஒரு 4 நாள் ஷூட்டிங் முடிஞ்சுது. உடம்பு கை காலெலாம் ஒரு 20 பேர் போட்டு அடித்தா எப்படி இருக்கும், அந்த புதுப்பேட்டையில் போட்டு அடிப்பாங்களா தனுஷ், அந்த மாதிரி வலி முதுகெலும்பு நம்ம கூட இருக்குன்னே இப்போ தான் தெரியுது. இடுப்பெல்லாம் பிடிச்சிக்கிட்டு டயர்டாக வீட்டில் உட்காந்துருக்கேன். இப்போ நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது. முன்னாடி ரொம்ப வருஷம் 1.5 வருஷம் கிட்ட வீட்டிலே உட்காந்துட்டோமா, வேலையே செய்யாமல். வெயில், வேர்வை, டயர்டு எல்லாம் பிடிச்சிக்கிச்சு உடம்பு. இருந்தும் அந்த வேலை செய்ய தானே வந்தோம், அதனால் சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, we are doing ஒர்க். பல நாள் கழிச்சு ஒரு வழியாக பல தடைகளை தாண்டி. ஸோ எதுக்கு பான் பண்ணி பேசுகிறேன்னா, இந்த டைம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான டைம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ படம் அது ஒன்று தியேட்டருக்கு வர வேண்டியது இருக்குது. அந்த கேப்பில் டவுன் ஆனது, திருப்பி வந்தது, பாட்காஸ்ட் ஆரம்பிச்சது, ஏதோ ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். கரெக்டாக அந்த ஒர்க் ஒன்று போய்ட்டு அது பாட்டு போய்ட்டுருக்கு வருது. ஸோ அப்போது வந்து ஒர்த்து பண்ணுறோம், சரி வேறு ஒரு ஃபார்மேட்டில் பண்ணுறோம், வெப் சீரிஸ் பண்ணுறோம், கதை எழுதுகிறோம், ஸ்டாண்டப் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கேன். எங்கேயும் நம்ம விட்டுற வேணாம், உட்காந்துட வேணாம் அப்படின்னு ஒரு ஒர்க்கில் போயிட்டே இருக்கோம். ஒரு மாதிரி டிஸ்கார்டு அதில் வந்து ஒரு பையன் ஒருத்தன் கேட்டான், எப்படின்னு இந்த பேஷனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். இவ்வளோ வருஷம் ஆச்சு நீங்கள் காலேஜ் படித்து இவ்வளோ இடத்துக்கு வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, எப்படி அதை டெய்லி எப்படி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு இடத்துக்கு மேலே மனசு விட்டுறாதா அப்படின்னா. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். டைட்டில்லாம் யோசித்தேன், காத்திருப்பு அப்படின்னு வச்சேன், வெயிட்டிங் அப்படின்னு வச்சேன். அப்படியே வச்சுக்கலாம், இல்லை என்ன சொல்கிறது, பொறுமைன்னு வச்சுக்கலாம், இல்லை இந்த பேஷன் அதை ஒரு கிரிஞ்சு வார்த்தை மாதிரி ஆக்கி வச்சுருக்கானுங்கனாலும், பேஷனுங்கிறது அது ஒரு வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி. தான் நீங்கள் வண்டி வந்து காஸ்ட்லியாவோ என்ன பெருசாக வச்சாலும் அந்த பெட்ரோல் போட்டால் தான் அது ஓடும்ல. ஸோ அது வந்து லைஃபுக்கு தேவை. ஸோ எதுக்கு என்னை பற்றியே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் தான் இருக்கேன் உங்களுக்கு. இப்போது இந்த பக்கம் என் கதையை தான் இங்கே கேட்டாகணும். ஸோ என் அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அதிலிருந்தே போனால் என்னால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு இது வந்து வெறும் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு மட்டும்தான் பேஷன், ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதும் இல்லை. கலை இல்லாமல் இருக்கிற மற்ற மனிதர்களுக்கும் நம்ம ஒன்று செய்யணும், நம்ம ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நோக்கியே தொடர்ந்து விடாப்படியாக போராடி எப்படியாக இருந்தாலும் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஜேர்னியில், அந்த பயணத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பாட்காஸ்ட் கூட வச்சுக்கலாம். 2004 காலேஜ் முடித்தேன், 2007 வெளியே வந்தேன். அப்புறம் ஒரு வருஷம் எஃப்எம்மில் ஆர்ஜேவாக இருந்தோம், நானும் ஷாராவும். அப்புறம் நான் வந்து ஒரு 7-8 லட்சம் ரூபாய்க்குனா ஒரு படம் ஒன்று சொந்த காசு போட்டு எந்த ரிலீஸ் ஆகலை, பண்ணக்கூடாதுன்னாங்க. ஷாரா ஒன்று பண்ணால் அந்த கடுப்பில் திருப்பி டெம்பிள் மேய்க்க ஆரம்பித்தோம். அது வந்து படம் நடிக்க ஆரம்பித்தோம், படம் எடுக்க ஆரம்பித்தோம். அடுத்ததுக்கு போனோன்னு வருஷ கணக்கில் ஓடும். என்ன ஓடுனாலும் பண ரீதியாக சம்பாதிக்க முடியல 2 பேருக்குமே, எனக்கும் சரி ஷாராக்கும் சரி. நீங்கள் அவன் நடிக்கிறான் ஓரளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்காங்கிறது இப்போது ஆரம்ப டைமில். ஸோ என் ஜர்னி தான் அவனும் பார்த்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருந்தோம் வந்தோம், இப்படி இவ்வளோ வருஷம் இருந்தாலும் வீட்டில் நிறைய பிரச்சனை வரும், டவுட்டு வரும், சந்தேகம் வரும், உங்களுக்குள்ளே கோவம் வரும், அழுவ வரும். தனியாக இருக்கும்போது சவுத்தில் போட்டு குத்திப்போம், எதுக்கு இந்த வேலைக்கு வந்த, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஆர்ட் பண்ணணுமா, அந்த ஒரு கடுப்பு, எரிச்சல் எல்லாமே இருக்கும். நம்மளை நம்பினவங்களே நம்மளை நம்ப மாட்டாங்க, ஒரு பயம் வரும், பதட்டம் வரும். எங்கள் அம்மா சொல்லும், ஒருவேளை நான் அதை தப்பாக உன்னை சேர்த்து விட்டேனா, ஒரு நாளாவதே, ஒருவேளை உன்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கலாமா. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, அவன் 1000 சொல்லியிருக்கலாம், சின்ன வயசில் ஆர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கலாம், நமக்கு எங்கே போச்சு புத்தின்னு நேரம் கேட்டக்கூடாது. அவங்களுக்கு ஒரு டைமில் தடங்கள் வரும். இதையெல்லாம் தாண்டினாலும் டெய்லி அடுத்த கட்ட மறுநாளுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த பேஷனுங்கிற ஒரு வார்த்தை. சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இன்னொன்று, அதை பற்றி வரேன். இது
எனக்கு அந்த இடத்துல நின்று ஆக்ஷன் சொல்லி அவர் படம் எடுக்கணும் அப்படிங்கிறது என் கனவு. கனவு காணுங்கள், அந்த மாதிரி ஒரு கனவு. அது வந்து என்ன சொல்கிறதுனா, அந்த தேடல் இருக்குல்ல, அது வந்து அந்த அந்த ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு முட்டை வந்து உடையாமல் பாதுகாக்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த டே ட்ரீமர்ஸுமானுங்க, இந்த பராக் பார்த்துக்கினே இருக்காதம்மாங்க இந்தியாவில், டே வேடிக்கை பார்த்துனே இருக்காது. அது எனக்காக யோசிச்சிருக்கீங்களே ஏன் இப்படி சொல்கிறாங்க? சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்தவங்க ஏஞ்சி வேலைக்கு போ, ஏஞ்சி ஓடு, ஏதாவது பண்ணு. அதாவது அந்த ட்ரீமிங், கனவு காண்றவன் அப்படிங்கிறதே வந்து இந்தியாவில் ஒரு பெரிய குத்தம். கிளாஸில் பேசுகிறவனை விட செவுத்தை பார்த்துக்கிட்டே மிச்சம் சொல்கிறது கவனிக்காதவன்னு அடிப்பாங்க. ஏன்னா அவனுக்கோட மைண்டுக்குள்ளே ஒரு தனிப்பட்ட வேர்ல்டு ஒன்று ஓடிடவே கூடாது. ஒரு மனுஷன் சந்தோஷமாக தனக்குள்ளே இருந்துடவே கூடாது. இந்த உலகத்துக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும். அதனால தான் என்ன பராக் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன எங்கேயோ வாயை பொழந்துட்டு உட்காந்துருக்கேன். இந்த வாரத்தெல்லாம் என்னென்னா, என்ன நீ எப்படி கனவு வேர்ல்டுக்குள்ளே போகலாம்? ஏன்னா கனவு காண்றவன் ஒன்றுத்துக்கு உதவாதவன். ஒரு கலையோட ஆரம்பமே கனவு தான். உதவாதவன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஒரு சமூகம் பார்க்கும். ஸோ அந்த விஷயத்துலேருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிக்குது. ஒரு 100ல் ஒரு 1000 பேரில் ஒரு 2 மட்டும் மத்தியான டைமில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சில பேர் பேசிக்கிட்டே இருப்போம், அவங்க மைண்டு எங்கேயோ போயிடும். அந்த டக்குன்னு அவுட் ஆஃப் சிங்க் ஆயிடுவானுங்க. அந்த ஜோனுக்குள்ளே போகிறதுமா இல்லை, நம்ம அனிமேஷன் படத்தில் சோலில் அந்த மாதிரி ஒரு உலகம் அது. ஸோ அந்த ஒரு பேஷனை வந்து சமூகம் உடச்சிடும் சீக்கிரம். இப்போ நான் வந்து ஸ்கூலில் காலேஜில் இப்போ எங்கள் அம்மா விஸ்காம் சேர்க்க முடியாதுன்றுச்சு, வீட்டில் அடிக்கிறாங்க வெளுக்கிறாங்க, ஒன்று வீட்டை விட்டு ஓடிருப்பேன். காலேஜுக்கார ஃபீஸ் கட்டுவா, இல்லைன்னா அவங்க சொல்கிற வேலைக்கு சேர்ந்துட்டு அதுலேயும் ஈடுபாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போயிருந்துருப்பேன். எனக்கு நடந்த விஷயம் சரி போய் தொலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த வயசுக்கு ஒரு உதவி இருந்துச்சு. இல்லாதவங்களுக்கு எங்கள் அம்மாவே மெடிக்கல் ஃபீல்டு வந்துச்சு, வேலைக்கு அனுப்பலை. அவங்களுக்கு நம்மளாவது ஆர்ட்ஸு டாக்டர் ஆகணும்னு ஆசையாக இருந்துட்டு, இப்போ நீட்டு மேலே எனக்கு கோவம் வந்ததெல்லாம் அதுதான். நீட்டுங்கிறது ஒரு ட்ரீம், ஒரு கனவு. செத்தோஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு நான் போகணுங்கிறது அவன் ரைட்ஸு. அவன் பிறந்திருக்கான், நான் இந்த வேலைக்கு போகணும் ரைட்ஸு. அதை வந்து அதுக்கான தகுதி இருக்கான்னு அவன் தான் சொல்லிக்கணும், இன்னொருத்தன் சொல்லக்கூடாது. நான் எக்ஸாமை சொல்லலை. தேர்வுங்கிறது எல்லாருக்கும் சமமாக வைக்கிற ஒரு ரன்னிங் ரேஸ் தான். ஃபஸ்ட்டு அவன் வேகமாக ஓடினா அவன் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறது வேறு. சில பேர் முன்னாடி ஓடுவாங்க, நீ பின்னாடி இருந்து ஓடு, ஆனால் எல்லாருக்கும் ஒரே டைம்னா அது துரோகம். அதுதான் இந்த நீட் விஷயத்தில் எனக்கு வந்த கோவம்லாம். ஸோ இந்த உலகம் வந்து இத்தனை வருஷம் என்னையும் கஷ்டப்படுத்தியிருக்கு, ஷாராவையும் கஷ்டப்படுத்தியிருக்கு, எனக்கு தெரிஞ்ச கலை நண்பர்கள்லாம் கஷ்டப்படுத்தியிருக்கு. வேறு ஏதாவது வேலைக்கு நிறைய இந்த பிஸ்னஸ் பண்ணி பணம் மட்டுமே சம்பாதிச்சிட்டே இருக்காமல் சில பேர் வாழ்க்கை அமைஞ்சிரும். அவங்களோடலாம் போய் நான் பேசினேன்னா 5 நிமிஷத்துல எழுந்து வெளியே வந்துடுவேன். அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சி வர்றவங்களுக்கு இந்த ட்ரீமோட அருமை தெரியாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கனவு காண்றதுனா என்னன்னு தெரியாது. அவங்ககிட்ட பேசுவாங்க, அந்தலே என்ன தம்பி சும்மா சினிமான்னு டப்புக்குன்னு அதை வேலைக்கு போக வேண்டியதானேம்மா. அந்த ஒரு 2 வார்த்தை அது எவ்வளோ பெரிய ஒரு மனசை பிரேக் பண்ணலாம் அவங்களுக்கு தெரியாது. என்னத்தான் வந்துட போகுது, அவன் ஒரு வேர்ல்டில் இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் கனவு கண்டுக்கிட்டாலும் வியாபாரம் ஓடாது. அன்னன்னைக்கு கணக்கு முடித்து வச்சாதான். அவங்கள மாதிரி இருக்கும்போதெல்லாம் எந்திரிச்சு போயிடுவேன், எப்பா நமக்கு இவங்களாம் வேணாம்பா அப்படிமே. கனவு காணாதவனுக்கு கனவு காண்றவனை கண்ட கோவம் வரும். அப்படி என்ன தாண்டா யோசிப்பேன்? உங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி கேள்வி கேட்டுருப்பான். அப்படி என்ன தான் யோசிப்பேன்? ஏதோ யோசிச்சுட்டு போகிறான் விட. எப்படி இவன் மட்டும் ஒரு மாதிரி இருக்கான், அவன் லூஸாடா, அவன் அது மென்டல்றாது, அவன் ஒரு மாறிடா. இது எல்லோரும் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க வாழ்க்கையில். இது எப்போ நடந்திருக்குன்னு யோசிங்களேன். இந்த ஆட்டு மந்தையிலேருந்து தனியாக ஒரு ஆடு செல்லும்போது மட்டுமே இது நடக்கிறது. ஸோ எங்கே போனாலும் ஏன் ஷாரா அவரை வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருப்பான்னா, எனக்கு முக்கியமான டைமில் கூட ஜேர்னிக்கு ஒருத்தன் இருந்தான். என்ன மாதிரியே ஒரு பைத்தியம் பக்கத்தில் உட்காந்துருந்துச்சு. என்னோட அந்த வயசுக்கான ஒரு இன்செக்யூரை கன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலான்னு சொல்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு அரலூஸ். அவனுக்கு நான் இது இவ்வளோ தான்,
சரி வா கேமரா ஆன் பண்ணுவோம், மாடியில் ஒரு வீடியோ பண்ணுவோம், நீ வா. எதுவுமே கேட்கல. நான் அவனை கேட்கல, அவன் என்ன கேட்கல. ஒருவேளை நான் அவனை பார்க்காட்டியோ அவன் என்னை பார்க்காட்டியோ நம்ம ஏதோ முட்டாள் மாதிரி யோசிக்கிறோம் போல். அந்த வயசு தானே, நம்ம தான் தனியாக தெரியுறோமோ, ஒருவேளை இந்த மந்தைங்களோடய சேர்ந்துடலாமோன்னு எனக்கு தோணியிருக்கலாம். அவனுக்கு தோணியிருக்கு இல்லை நம்மள மாதிரியே இன்னொருத்தன் இருக்கான் அந்த உலகத்தில் அப்படின்னு நமக்கு தோணும் போது, இந்த பாட்காஸ்ட்டே அப்படி தான். நிறைய பேர் இந்த மிஸ்டிசிசம் தியானத்தை பற்றியெல்லாம் சொல்லும் போதெல்லாம் நான் மட்டும்தான் லூஸு போல் கடவுள் இருக்காரா இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன். பரவாயில்ல, நீயும் யோசிக்கிற, இவ்வளோ பேர் யோசிக்கிறான்னு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அவன் தான் மட்டும்தான் வியர்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இல்லை உலகத்தில் எல்லோரும் வியர்டு, எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோங்கிறது புரியும் போது தான் ஒருத்தர் கம்ஃபர்ட் ஆகிறான். ஒரு ஃப்ரெண்டும் அப்படி தான். ஒரு லூஸ் கூட ஒரு லூஸால் தான் ஃப்ரெண்ட் ஆக முடியும், நார்மலால் முடியாது. அதாவது பஞ்ச் ஆஃப் உல்ஸ், பஞ்ச் ஆஃப் இடியட்ஸும்மானுங்களே, குரூப் ஆஃப் இடியட்ஸும்மா, பேக் ஆஃப் இடியட்ஸும்மா ஸ்கூல்லலாம் டீச்சரு வாத்தி. இதெல்லாம் இந்த வார்த்தையோட ஒரு காண்டு தான். என்ன இது அதிகமாக ஓட வச்சுக்கிட்டு எனக்கு முதல்ல எங்கள் வீடு ஷாராக்கும் அதுதான். அது இல்லாமல் இருக்கிறவங்க தான் ரொம்ப பாதிப்பாயிருவாங்க. அடுத்தது ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி கூட அப்போ இல்லை. ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு. எனக்கு இந்த டைரக்டருங்களோட ஷூட்டிங் பண்ணுற ஃபோட்டோஸ்லாம் காலேஜ் லைப்ரரியில் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்போ இங்கிலீஷ் படத்தை பற்றி தான் புக் வச்சுருந்தாங்க. டாக்ஸி டிரைவரில் ஸ்கார்செஸி ஸ்பாட்டில் நிற்கிற மாதிரி, ஜுராசிக் பார்க்கில் டீரெக்ஸோட ரோபோட் பக்கத்தில் ஸ்பீல்பர்க் நிற்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்க்க ஆசையாக இருக்கும். நம்ம இப்படி நிற்கணும், ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குல்ல, இவனை மாதிரி நம்ம ஆகணும். அது ரொம்ப நான் வருஷம் உங்களை பேஷனை வச்சுக்கும். அவன் இருக்கான்ல, உனக்கு என்ன? இப்போ கூட ஏதாவது ரொம்ப டல் ஆகிட்டவனை இதை விட்டுட்டே போயிடலாமான்னு யோசிக்கும் போது அனுராக் காஷ்யப்போட போஸ்ட் போய் பார்ப்பேன். அனுராக் காஷ்யப் என்னோடய ஸ்பிரிட் அனிமல் மாதிரி. அவளோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா படம் பிளாக் ஃப்ரைடே ரிலீஸே ஆகலை, சென்சாரில் பேனு. அதுக்கப்புறம் குலால்னு எடுத்தார், வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பாஞ்சுன்னு எடுத்தார், அது சென்சாரில் ரிலீஸே பண்ண மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் நோ ஸ்மோக்கிங் எடுக்கிறான், ஃப்ளாப்பு, 4 விலங்கலை. அதுக்கப்புறம் தான் 5வது தேவ்டி எடுக்கிறான். எடுக்கும்போது டைவர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க தெரியல. தேவ்டி ஹிட்டுக்கு அப்புறம் மற்ற படம்லாம் பழசாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே பிளாக் ஃப்ரைடே சிடியில் வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்துட்டானுங்க. கேஸ் கொடுத்த ஜட்ஜை என்னையா அவன் படத்தை எல்லோரும் பார்த்துட்டாங்க, இனிமேல் அவன் படத்தை நீங்கள் லீகலாக விடலைன்னு சிரிச்சுக்கிட்டு கையெழுத்து வேடிக்கை போட்டார். அப்போ நான் பார்ப்பேன், இப்படி ஒருத்தர் இருந்தால் இல்லை, அப்படி ஒருத்தாலும் இந்த ஊரில் சரிவாக முடியுதில்ல, ஒன்றால் முடியும். அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று வேணும், ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்று வேணும். நாளைக்கு நிறைய பேர் என்ன கூடலாம் எடுத்துக்கலாம், இந்த அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல நமக்கு என்ன அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அது ஒன்று தேவைப்படும். ஜெயிச்சு காட்டணும், வெற்றி சாதிச்சு காட்டணும் மாப்பிள்ளைங்கிறத விட இந்த அவமானம் நேரம் இல்லை, நீங்களாம் என்ன பெரிய இவனா அப்படின்னு அவனுங்களாம் ஞாபகத்திலே இருந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு சுமார் கேபிள் டிவி ஒன்று, ரொம்ப சுமார், அது வெளியிலே யாருக்கும் தெரியாது. அதான் எதுக்குன்னு சொல்கிறேன். அவன் பேர் ஞாபகம் இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, பாவம். நானும் ஷாராவும் ஏதோ ரிஹர்சல் போயிருந்தோம். பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாங்கள் அந்த ஷோவை பண்ணி காட்டுறோம். ஒரு டிவியில் ஷோ ஜோக் பண்ணுறது. இது ஆல்ரெடி இங்கே காலேஜில் பண்ணதா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க. ஓகே, ஆனால் ஏதோ ஒன்று குறையுதே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, இது என்ன இவ்வளவு இப்படி பண்ணி எப்படி புரியும்? ஒரு மாதிரி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அதனால தான் நீங்கள் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப திமிராக சொல்லுவாங்களே, அந்த ஏஜ் பசங்களை டீல் பண்ணணும்னு தெரியாமல். ஆனால் என்றைக்குமே நான் அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்குது, எனக்கு கண்ணு கலங்குது, சரவணா கொலை கோபத்தில் உட்காந்துருக்கான். அப்புறம் விட்றா. இப்போவும் அந்த ஆஃபீஸ் பக்கம் அடி நானும் சரணம் பைக்லேயோ கார்லேயோ போனால் அவங்க காட்டுவான், இந்த பையன் ஞாபகம் இருக்கா அப்படிம்பா. அதுக்கப்புறம் நாங்கள் பல ஆயிரம் பேரை பார்த்துட்டோம் சினிமாவில். நான் ஒரு படமும் எடுத்துட்டேன், சரணம் அவ்வளோ படம் நடிச்சிட்டான், ஆனால் அவன் பேர் ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் ஞாபகம் இருக்குல்ல விஜய் உனக்கு, நம்மளை உட்காந்து செஞ்சானே ஒருத்தன் சேரு போட்டுட்டு. இது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் நோண்டி கேட்டிங்கன்னா 2-3 பேர் சொல்லுவாங்க. அவன் ஃபேமஸாக இருந்திருக்க மாட்டான், ஆனால் இவன் வாழ்க்கையில் முக்கியமான இடத்துல ஒரு அவமானத்தை அவன் கொடுத்துருப்பான். எவ்வளோ பேர் ஆளுக்கிட்ட சொல்லுவாங்க, இருக்காங்க ஒருத்தர் இருக்கான், நான் அன்னைக்கு நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஹவுஸ் ஓனரு, அன்னைக்கு இந்த கடையில் டீ பாக்கி தரதுக்கு நான் திட்டின ஒரு அக்கா, இப்படியெல்லாம் ஒரு அவங்கக்கிட்ட நம்ம சாதிச்சு காட்டணும்னு ஒரு வெறி இருக்கும். அது ஒரு இந்த பாயிண்ட், அது நமக்கு ஒரு பிளாட் பாயிண்ட். ஓகே, நீ சொல்லிட்டீல, உன் முன்னாடியே நான் ஃபேமஸ் ஆகி காட்டுறேன்,
இது நம்ம முடிவெடுக்கிறது இல்லை, அவங்க நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து முடிவெடுக்க வைப்பாங்க. எனக்கே 2-3 பேர் அப்படி இருக்காங்க. இவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். இந்த சர்பேட்டால டைலாக் வரும், எவன் ஒன்று எந்திரிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அவன் முன்னாடி ஓடு அப்படின்னு டைலாக் சொல்ல பீடி தாத்தா. அது ஒரு அருமையான வார்த்தை. சர்பேட்டாவில் ராமன் அவ்வளோ ஸ்கெட்சு போடுவான். ஆனால் ராமனை எங்கேயுமே அடித்து வெளுக்கிற மாதிரி சீனே காட்ட மாட்டார். ராமன் ஸ்டேஜில் இறங்கி கை தட்டுவான். அங்கே தான் அவனோட தோல்வியே அவன் அழிக்க நினச்சவன் வாழ்ந்து காட்டுறது தான். இது எல்லாம் அப்படி தான் ரஞ்சித் பண்ணுவாப்புல. வாழ்ந்து காட்டுறது தான் மிகப்பெரிய ஒரு அடி நம்மளை கூடவே கூடாதுன்னு சொன்னவங்களுக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி கேட்டகரியில் தான் வரும். அப்படி ஒருத்தர் தான் நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. ஏதாவது நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன், அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை பார்த்தேன். அது தனி படம், நல்ல படம், நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. ஒரே ஒரு ஏடி செம்ம சைக்கோ. அது எப்படின்னா, நான் எல்லா வேலையும் பார்த்துருவேன், கடைசி டைமில் வந்து அவர் எடுத்துகிட்டு நான் அந்த வேலையை பார்த்தேன் அப்படிங்கிறது, திட்டுறது, கலாய்க்கிறது. அங்கே அப்படி ஒன்றுமே போயிருக்காது. நார்மலாக ஒரு படம் போயிட்டுருக்கோம், அவன் பாடி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவனுக்கு நம்மளை ரேகிங் பண்ணுறது தான் பொழுதுபோக்கே. நான் கடைசியாக வந்து சேர்ந்துட்டேன். உடனே ஜாலி ஆகிட்டாப்புல. ஏன்னா டேரக்டர் தூங்க சொல்லிடுவார். இவன் வந்து என்ன தூங்குறாருங்க, என்ன தூங்குறாருன்னு அசிங்கப்படுத்துறது பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப அவருக்கு அளவுக்கு மேலே அதிகமாக. ஏன்னா நம்மளை டார்ச்சர் பண்ணலாம், வேலை செய்யும் போது கற்றுக்கலாம். யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறான்னு இருக்குல்ல. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் அந்த முகம் எனக்கு மறக்கவே இல்லை. இப்போது ஏதோ ஒரு டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாப்புல ஓரமாக ஏடியாக ட்ரை பண்ணிட்டுருக்கார். நான் இப்போ ஷூட்டிங்கில் இருக்கிறேன், படம் ஷூட்டிங்கில் இருக்கிறேன். நானும் என் ஸ்டூடெண்ட் டீ குடிக்க வரேன். அவனை பார்த்துட்டு எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அவர் ஒன்றுமே இல்லை, இப்போ சினிமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை வந்து நான் பந்தாவாக சொல்லலை. அந்த இடத்துல நான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கேன், டேரக்டராக இருக்கேன். நினச்சா இக்னோர் பண்ணலாம், என் மனசு விடலை. அன்றைக்கி இவன் தான் மாப்பிள்ளை நான் செஞ்சான், நான் இன்றைக்கி பாரு அவன் சான்ஸ் சொல்லிட்டு இருக்கேன், நான் டேரக்டர் ஆகிட்டேன். என் மனசில் அது வந்துடுது. அந்த ஒரு வாழ்ந்து காட்டணும். அவன்கிட்ட கூட போய் என்னை யாருன்னு தெரியுதான்னு கூட சொல்லி தான் அங்கேயே செத்துருப்பான். டேய் நீ தான் அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதான்னு. ஏன்னா அவ்வளவு டார்ச்சர். என்ன இது வந்து நிறையவே உண்டு. சினிமான்னு மட்டும் இல்லை, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ, உங்கள் ஆஃபீஸ்லேயோ, உங்கள் மேனேஜர் உங்களால் இந்த வேலையை விட்டு போக முடியாதுன்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, மனுஷனோட புத்தி அது. சிங்கமோ புலியோ பசிச்சா மட்டும்தான், தேவனா மட்டும்தான் அது தின்னும். மற்ற நேரம் மான் பக்கத்தில் உட்காந்து முத்தம் கொடுத்தா கூட சிங்கம் கண்டுக்காது. அடிப்போ விளையாடுப்போ அப்படின்றோம். பசிக்கும்போது ஒன்று பார்த்துக்கிறேங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் 24 மணி நேரமும் சக மனிதனை துன்புறுத்தணுங்கிறது அடியும் மனசில் உனக்கு உட்காந்துருக்கு. வேலை பார்க்குற இடத்துலலாம், அதாவது ஒரு வேலை பார்க்குற இடத்தோட ஓனருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவன் பணம் தருவான், அவன்கிட்ட பணம் இருக்கு, நம்மக்கிட்ட இல்லை. அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு டார்ச்சருமா. வேலைக்கு பொறுப்பு ஒருத்தங்கிட்ட கொடுத்துடக்கூடாது. அவன் அதுவும் பொண்ணுங்களெல்லாம் அவனுங்களோட அந்த ஆஃபீஸோட அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், அப்யூஸு, ஹராஸ்மெண்ட்டெல்லாம். அவன் வீரன் கிடையாது. வீரன் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறவங்க. இவெல்லாம் என்னென்னா, நீ எப்படியும் இங்கேருந்து போக மாட்டேன், நீ ஒரு ஒரு கேஜில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற புலி மேலே கள்ள தூக்கி விடுற கதை தான் அது. என் ஃப்ரெண்டு ஒரு முறை பண்ணா, சிங்கமாக திட்டினார் வண்டலூர் சொல்ல. ஒரு கருப்பு புலி, அதால் அந்த கூண்டுக்குள்ளே உட்கார முடியல. சொர்ரு அது மூச்சு விட்றது அப்படியே கேட்குது. இல்லை வெளியிருந்து கல் எடுத்து டொப்புன்னு அடித்தான். எங்கேருந்து அண்ணன் வந்தாருன்னு தெரியல, சிங்கமாக திட்டினார். ஏன்பா நான் வேணா கூண்டை திறந்து விட்டுமான்னாரு. அவன் பதறிட்டான். நீ வேணா உள்ளே போய் உட்காரியான்னாரு. உண்மை அதுதான். அது கூண்டு தான் உன்னை காப்பாற்றுதே தவிர சிறுத்தை வீக்கு கிடையாது. இது அசிங்கம்ப்பா, மனுஷங்க ஏன்ப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அவன் யோசிச்சு பார்த்தேன், கரெக்டு தான் இல்லை அப்படின்னு. அந்த ஒரு சிங்கத்துக்கு போட்ட கூண்டு தான் அந்த வேலைங்கிறது. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே. எனக்கு கீழே நீ இருக்க, அவன் உனக்கு கீழெல்லாம் வந்து சேரணும்னு அவனுக்கு தேவை மயிரே இல்லை. அவன் நிலமை. எந்த ஒரு தனி மனிதனோ தனி மனுஷியோ குடும்ப கட்டமைப்புன்னு இல்லாமல் இருந்துருதான்னா யாருக்கு கீழே இருக்க வேண்டிய தேவை மயிரே கிடையாது. இந்த கட்டமைப்பு குடும்பங்கிறது கொண்டு வந்ததே ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கேஜ் ஒன்று வைக்கிறதுக்காக தான். என் அம்மாக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைக்காக. அதே தான் அவளுக்கும், என் புருஷனுக்காக, என் அப்பாவுக்காக, என் பிள்ளைக்காக. இது நல்ல ஸ்கெட்சாக இருக்கு மாப்பிள்ள, போட்டு விடு மாப்பிள்ளன்னு இவனுக்கு ஸ்கெட்சு போட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ இந்த ஒரு வாழ்ந்து காட்டணுங்கிறது ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் 3வது நிறைய படிக்க ஆரம்பித்தேன்.
நிறைய பேசியிருப்போம் அதை பற்றி. படிக்காருமே என்ன ஆகும்னா, நமக்கு மட்டும்தான் கஷ்டம் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அப்படி இல்லை போலையே அப்படின்னு தோணும். ஒன்றுமே இல்லை நம்பலாம். இன்னொன்று, இன்றைக்கி நம்ம ஜீனியஸ்ன்னு கொண்டாடின அத்தனை பேரையும் அவங்க சாவர வரைக்குமே உலகம் கொண்டாடலன்னு தெரிய வரும்போது தான் நம்மளாம் ஒன்றுமே இல்லை போலையே அப்படின்னு இன்னும் பலமாக ஒரு தெளிவு ஒரு வாழ்க்கை மேலே. இன்றைக்கி வேன்கோவை எவனோ வந்து பல கோடிக்கு வாங்கிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் விற்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் வேன்கோக்கு ₹1 போல செத்து போயிட்டான். வான்கோ சாகும் பொழுது அவன் தம்பிக்கிட்ட டெய்லி கேட்பான், ஏதாவது பெயிண்டிங் விற்றுச்சா அண்ணே நானும் மாட்டி வைக்கிறேனே. அவன் தம்பி டியோ, அவன் பெயிண்டிங் விற்கிறவன். அவனாவது அண்ணன் பெயிண்டிங்கை வாங்கிட மாட்டானான்னு குறுக்கால ஒரு போர்டு போட்டு அண்ணன் பெயிண்டிங்கை சொருகிடுவான். வாங்க மாட்டானுங்க, வேணான்றானுங்க. உன் ஸ்டைல் பிடிக்கலையா, டார்க்காக இருக்கான், பிரைட்டாக இருக்கான் கலரு, ஏதோ இல்லையா, சரிடா விற்றுச்சுன்னா சொல்கிறா. இதுதான் அண்ணன் தம்பி நிலமை. இன்றைக்கி வேன்கோ தான் உலகத்தில் மிக அதிகமான விலைக்கு விற்கப்படுற ஒரு பெயிண்ட்ரு. இது வந்து இதை நம்ம படிக்கும் பொழுது, வேன்கோவோட மரணம் வரைக்கும் நான் டைரிஸ்லாம் படிச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் அவனுக்குள்ளே அந்த கலைங்கிற பேஷன் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவன் வெயிலில் சுற்றியே மென்டலானாம்பாங்க. வெயில் அதிகமாக அப்படியே அவன் இந்த அவர் ஒன்றும் வெறும் பட்டி காட்டேன் அப்படிலாம் கிடையாது, ஒன்றும் தெரியாதவரெலாம் இல்லை. ஆர்ட்ஸ் காலேஜெலாம் போனார், செட் ஆகலை. ஒரு இன்டீரியர் ஸ்டுடியோவில் வந்து வரைகிறது ஒரு செட் ஆகலை எனக்கு. ஊராக போய் கிராமத்தில் நடு வெயிலில் நின்றுக்கிட்டு தொப்பி ஒன்று போட்டுக்கிட்டு ஆறு மலை காடு தொழிலாளர்கள் ஏழைகள் குழந்தைகள்னு ஒரு தனக்கான மக்களை வரைஞ்சிட்டு போகிறதுனால பெயிண்ட்டுக்கு காசு இருக்காது. தம்பி பெயிண்ட்டு வாங்க காசு போடுறான். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் யாரும் மதிக்கல, அப்படி இருந்தாங்கிறதே தெரியல. ஒரு பெயிண்டிங் கூட விற்கல வேன்கோக்கு. தோஸ்தோவ்ஸ்கி கடைசி வரைக்கும் வருமா. இன்றைக்கி அவர் ஞானிங்களா, இன்றைக்கி புக்கெல்லாம் உலகம் ஃபுல்லாக விற்குது. மனித மனத்தின் சிறந்த ஓட்டைகளை கதவுகளை கண்டறிந்தவர் ஓம்பாங்க. ஒன்றும் இல்லாமல் செத்து போனார். ஏதோ ஒரு பெரிய நாவல் ஒன்று எப்படி இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிங்கிறத இன்டர்வியூ கேட்டிருப்பாங்க. இல்லை ஹவுஸ் ஓனர் வந்து அவருக்கு வாடகை கட்டலை, கொஞ்சம் நாளில் கட்டணும், நாங்கள் அதுக்கு தான் நாவல் அவசரமாக முடித்தேன்னாங்க. இன்றைக்கி நம்ம மாஸ்டர் பீஸ்ன்னு படிக்கிறது யாரோ முகம் தெரியாத ஒரு ஹவுஸ் ஓனருக்கு தொஸ்கோஸ்கி ரெண்டல் தரணும்னு எழுதின ஒரு நாவல். ஆனால் இன்றைக்கி அந்த ஹவுஸ் ஓனர் பேர் யாருக்கும் தெரிய போகிறதில்ல, தஸ்தோஸ்கியை தவிர. ஆனால் தஸ்தோஸ்கி உலகம் போல இருக்கார். இதெல்லாம் படிக்கும்போது தான் ஓகே, ஒரு கலைஞன் அவனுக்கான ஒரு ஸ்ட்ரகிளுங்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்குது. அப்போ எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நடக்கும்போது இந்த கதை ஓடும். வேன்கோக்கு நீ தேவலாம் வரதராஜ், தஸ்தோஸ்கி நீ தேவலாம் வரதராஜ் அப்படின்னு தோணும். நிறைய படிக்க மனசு வந்து அமைதியாச்சு. ரைட், உலகமே இப்படி தான், மனிதர்களே இப்படி தான் இல்லை, அவர் எதுக்குள்ள நீ ஃபீல் பண்ணுற, மூட்டை அடுத்த வேலையை பாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அடுத்தது வந்து இந்த தேடல், அந்த ஜேர்னி வந்து நம்ம லைஃப்பை நம்மளே போர் அடிக்காமல் பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. அது எப்படி சொல்கிறது, நான் வந்து சினிமா தான் எடுக்க வந்தேன் அப்படிங்கிறதுக்காக அதே விஷயத்தில் அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே மண்டையை போட்டு குழப்பிக்காமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் யூடியூப் வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பித்தேன், மீம் க்ரியேட் பண்ணுறதோ, பாட்காஸ்ட் நானே கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போ பாட்டு கேட்குறது ஒரு தனி வேர்ல்டு எனக்கு. கேம் ஆடுறதோ ஒன்று, அனிமி பார்க்குறதோ, நெட்ஃப்ளிக்ஸோ சீரியஸோ படம் பார்க்குறதோ, பாட்டோ புக்கோ, அந்த ஒரு நம்ம ட்ரிப்பிங் எபிசோடில் வரா மாதிரி என்னை நானே தக்க வச்சுக்கிறதுக்கு எல்லா வெப்பன்ஸையும் கையில் எடுத்துக்கிட்டேன். அது வந்து இந்த உலகம் இப்படி தான், அது உங்கள் மேலே கல்லெறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கான ஷீல்டை நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கணக்கு. ஒரு பாட்டு கேட்குறோம் அப்படின்னா, ஸோ தமிழ் பாட்டு எல்லாருக்கும் தெரியும். நானும் பைத்தியம், இளையராஜா பைத்தியம், ரகுமான் பைத்தியம், வித்யாசாகர், பரத்வாஜ், ரமேஷ் வனக வரைக்கும் எல்லாமே போட்டு கேட்டுட்ருக்கோம். சரி, இவ்வளோ வருஷம் ட்ராவல் ஆக போகிறேன், என்ன பண்ணலாம் அடுத்து? சரி, ஃபாரின் பாட்டில் இங்கிலீஷ் பாட்டு கேட்குறாங்களே, எப்படி கேட்குறாங்க? ஓகே கேட்போம், சரியான ஆளை படிப்போம். ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளோ நல்ல பாட்டெலாம் கேட்குறீங்க? ஓகே, யார் இருக்கா? ஓகே, அப்போ அமெரிக்காவில் எடுத்தோன்னே வரும். ஓகே, பாப் டிலனா, அவரே ராக் மாதிரி வாசிக்காம வேறு கிட்டாரில் டொயின் பாடுறாரு. உடிக்கத்திரி அவரோட குருவா, அவரையும் ஒன்றும் இல்லாமல் இறந்து போனார். ஓகே ரைட், அவர் இவ்வளோ மக்களுக்காக உழைச்சிருக்கிற மார்க்கெட்டிங் பண்ண தெரியாத ஆளா? அப்படியே பாப் டிலன் ஃபேமஸ் ஆனார். பாப் டிலனை பற்றி யாரெல்லாம் வந்தா
ஏன் ஒரு ப்ளூஸ் ஃபெஸ்டிவல் அவரை பார்த்து கோவப்படுறாங்க? ப்ளூஸ் ஓகே, ப்ளூஸ்னால் என்ன? ப்ளூஸ்னால் பிளாக் அமெரிக்கன்ஸ், ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸோட இசை வரலாறு. அப்புறம் அவங்க ஏன் ஃபேமஸ் ஆகலை? அமெரிக்காவில் உங்களுக்கு ஸ்லேவரியாக வச்சுருக்காங்க. இப்போ வெள்ளைக்காரன் ராக் மியூசிக். இப்போ ராக் மியூசிக் வந்து வெள்ளைக்காரன். சரி, ப்ளூஸ் வந்து பிளாக் அமெரிக்கன்ஸ், ரைட்டு. அப்போ பிளாக் அமெரிக்கன்ஸ் ராக் பண்ணால் அது ஃபங்க்குனால. பட் ட்ரம்ஸ்னால் நிறைய ட்ரம்ஸு வந்து அவங்களோட ஆஃப்ரிக்காவிலேருந்து வர இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒரு பதிவு. ரைட்டு. இது இல்லாமல் வேறு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நல்லா டயர்டாக வரானுங்க, மியூசிக் வருது. ஹிப்ஹாப்னா ஏன் திடீர்னு டிஸ்க்கு மியூசிக் வந்து கேட்க ஆரம்பிக்குது? அப்போ சிந்தசைசர் வாங்கினானுங்க. அப்புறம் சிந்தசைசரில் வந்து ஒரே ஒரு ட்ரம்மை வெட்டி நீ எப்படி வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். அதே பண்ணணும், அதுக்கு ட்ரம்மே வாசிட்டு போயிடலாமே. இல்லை, அதுக்கு செலவு இருக்குது. ஹிப்ஹாப்லாம் பிராங்க்ஸில் தான் ஃபேமஸ் ஆச்சு. அங்கே ஃபேமஸ் ஆச்சு. அது வந்து போலீஸால் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடம். அது அங்கே மக்கள்லாம் வாழ்வாதாரத்துக்கு இல்லாமல் ட்ரக்ஸ் அடிமெண்ட் இருக்கும்போது தான் சில பேர் வந்து சிந்தசைசர் கம்மி விலையில் கிடைச்சது வாங்கி அவங்களே மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மைக்கு செட்டு ஸ்டுடியோலாம் தேவையில்லை. ஓகே. இப்படி ஒரு இசையோட வரலாறு அப்படியே ஓடுது. இல்லை, நல்ல டைம் ஓடும். நாளைக்கு கென்ட்ரிக் லமாரோ எமினமோ ஒரு இடத்துல கேட்கும் பொழுது இந்த இடத்துல அவங்க ஏன் முக்கியமாக இருக்காங்கன்னு தெரியும். ஓகே, அடுத்து என்ன இருக்குப்பா? அது என்னப்பா ஜாஸ் புரியவே மாட்டேங்குது. ஏன் புரியல? ஜாஸுக்குள்ளே போ. அங்கே யார் இருக்கா? ஆரம்பத்தில் யார் இருக்கா? மிடில் யார் இருக்கா? இப்போ என்ன பண்ணுறாங்க? ஏன் ஜாஸ் பெருசாக விற்கலை? ஏன் இப்போ விற்கிது? ஜாஸ் ரைட்டர்ஸ்லாம் யார்? இங்கிட்டு ஓடு, அங்கிட்டு ஓடு. சரி, அமெரிக்கா முடிஞ்சது. இங்கிலாந்து வா, ரஷ்யாவா, ஜப்பான் வா, சைனாவா, கொரியாவா, ரஷ்யாவா, சோவியத் ரஷ்யாவா? இவ்வளவும் இந்த தேடல் இருக்கும் பொழுது உலகத்தோட நாலேஜ் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் பார்க்குற விஷயமே உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். மேட்ரிக்ஸ் படம் மாதிரி. அரசியல் கற்றுக்கிறது, நம்ம எங்கே இருக்கோம், நம்ம கல்ச்சரில் என்ன பிரச்சனை, எதை ஒதுக்குறாங்க, எதை வேணாங்கிறாங்க, நமக்கான வாய்ஸை ஏன் இழந்தோம், இதெல்லாம் போகும்போதுலாம் இந்த ஆர்ட்டை நம்ம எதுக்காக பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பதில் இருக்கும். இந்த கிளாரிட்டி கிடைக்க இதை இந்த ஆர்ட்டை நம்ம பண்ணியே ஆகணுங்கிற கன்விக்ஷன் இன்னும் அதிகமாகும். நாளைக்கு ஒருத்தவங்களை அவமானப்படுத்துகிறான், இந்த ஆர்ட்டே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் கற்றுவேன். 1 ஹவர் கழித்து மறுபடியும் வேன்கோ ஞாபகம் வருவார், தோஸ்தோஸ்கி ஞாபகம் வருவார், அனுராக் கஷ்யப் ஞாபகம் வருவான், பாரஞ்சித் வரைக்கும் ஞாபகம் வரும். பாரஞ்சித்து சமகாலத்தில் இருக்கிற ஒரு டைரக்டருங்களெல்லாம் இன்னொரு டைரக்டர் வந்து எனக்கு பிடிக்கும்னு சொல்ல மாட்டான். ஏன்னா ஒன்று அவங்கள போட்டியாக பார்ப்பான், இல்லைனா இதெல்லாம் ஒரு மேட்ரா நான் கூட தான் வருவேங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். எனக்கு ரஞ்சித் அப்படி பார்க்க முடியல. ரஞ்சித்தை வந்து நான் பார்த்து கற்றுக்க விரும்புகிற ஒரு கலைஞராக என் டைமில் இருந்த எனக்கு நிறைய கற்றுக் கொடுக்குற ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். அது வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. யாராவது ஒரு தமிழ் டைரக்டரை நீங்கள் கேட்டிங்களா கூட ஃபாரின் டைரக்டர் பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லைனா பழைய டைரக்டருங்க பேர் சொல்லுவாங்க. எனக்கு பீம்சிங் பிடிக்கும், எனக்கு ஸ்ரீதர் பிடிக்கும், பாலச்சந்தர் பிடிக்கும். ஏன்னா இறந்து போன அக்சசபிள் இல்லாதவங்கள சொல்லும் போது இவங்க சேஃப் ஆகிடுவான். யாராவது அவங்க கூடவே இருக்கிற டைரக்டரை வந்து என் ஃபேவரெட்டுங்க, அவர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மனசு இருக்கா பாருங்கள். ஏன்னா நம்ம தான் பெஸ்ட்டாகணுங்கிற எல்லா ஈகவும் இருக்கிறதால கூட வாழ்கிற ஒரு இயக்குனரை சொல்ல மனசு வராது. எனக்கு ரஞ்சித் அப்படி எனக்கு சொல்ல மனசு. ஒவ்வொரு படமும் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரா, நம்மளோட நம்ம எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சக கலைஞன் கிட்டுறதெல்லாம் நமக்கு வந்து அவரை பாரு, அவரால் பண்ண முடியல, இப்போ உன்னால் பண்ண முடியல, பொறுமையாரு, கோவப்படாத, விட்டுட்டு போகிறேங்கிற, எப்படி விட்டுட்டு போவ? ஸோ இந்த ஒரு விஷயமும் மனசில் இருந்துச்சுன்னா அந்த பேஷனை மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களாம் என் கூட பேசும்போதெல்லாம் நான் என்ன பெருசாக பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. எல்லார்ட்டையும் பேசுவேன் இன்ஸ்டாவில். எல்லாருக்கும் என்ன முதல்ல ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா, ஹவு டு பி எ ரைட்டர் அப்படின்னு கேட்குறது இல்லை, ஹவு டு பி எ ஃபேமஸ் ரைட்டர்னு கேட்குறாங்க. ஹவு டு பி எ ஃபேமஸ் ஆக்டர், ஹவு டு பிகம் ஃபேமஸ் இன் 30 days மாதிரி ஒரு அந்த ஃபேமஸுங்கிற வார்த்தை பக்கத்தில் வந்து உக்காந்துருது. இன்னொன்று, இத்தனை நாளுக்குள்ளே எங்கள் வீட்டில் 1 year தான் டைம் கொடுத்துருக்காங்கண்ணே, அதுக்குள்ளே நான் ஆயிடணுமா, அதுக்குள்ளே நான் நினச்சது ஆயிடணுமா? சாரி சில்ட்ரன், ஆர்ட் வந்து அப்படி கிடையாது. ஆர்ட் வந்து டைம் கொடுத்துட்டு அந்த டைமுக்குள்ளே சிம் கார்டு மாதிரிலாம் பேசி முடிச்சுக்கலாம், அப்படிலாம் கிடையாது. அது ஒரு லைஃப். உங்களுக்கு 2 சாய்ஸ் தான். எய்தர் சராசரி மனிதனாக போயிடுங்க, இல்லை ஆர்டிஸ்ட்டாக ஆகிறதுக்கு சூஸ் பண்ணுவாங்க லைஃப்பை. நடுவில் உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ அதாவது ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதே ஒரு லைஃபு தான். நீ ஜெயிக்கிற தோக்குறங்கிறது 2வது. விடிதத்தா கோட்ஸ் மாதிரி கெலிக்கிறது முக்கியம் இல்லை, ஆட்டத்தில் இருக்கணும், அதுதான் முக்கியம். அது யாரும் பண்ணுறதில்ல. அந்த ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுறதே ஒரு ப்ளஷர் தான்.
சில பேர் என்ன பாட்காஸ்ட்டில் தான் காசே வரலையே எதுக்கு பண்ணுற அப்படின்னாங்க. ஏப்பா சம்பாதிக்கிறதுக்கு தான் ஒரு வேலை ஒன்று செய்யணும்னா இதுக்குள்ளேயே வந்திருக்காமல் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் உட்காந்துருக்கலாம். எனக்கு பாட்காஸ்ட் பண்ணுறது ஒரு சந்தோஷம். அந்த ஒரு 20 மெசேஜ் வரும் செம்மையாக இருந்துச்சுன்னு பேரவாக அனுப்புவானுங்க. தனிமை பாட்காஸ்ட் கேட்டு எத்தனை பேர் அழுதாங்கலாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் இது அது எவ்வளவு காசு ஸ்பாட்டிஃபை எனக்கு கொடுத்தாலுமே இந்த சந்தோஷம் அதில் வராதுங்கிறதான் உண்மை. அதனால் அந்த க்ரியேட் பண்ணுறதே ஒரு சந்தோஷங்கிறது புரியும் போது தான் ஆர்டிஸ்டோட லைஃப் புரியும். சீக்கிரம் டக்குன்னு எந்த படம் பார்த்தேன்னா டைரக்டர் ஆகலாம் அப்படி ஒன்றுமே கிடையாது. யாரை நீ ஃபாலோ பண்ணணும், நீ எப்படி நான் இவ்வளோ படித்த, அவங்க என்னென்னா என்னோடய 10 வருஷம் ட்ராவலை 2 மாதத்தில் கற்றுக்கலான்னு ஆசைப்படும் போது தான் என்னென்ன புக்கு படிக்கணுன்றாங்க. அப்படி யாரும் நோட் பண்ணலாம், யாரும் புக்கெல்லாம் வாங்கி இந்த 10 புக்கை படியுங்கள் 2 வாரங்களில் ஜீனியஸாக ஆவீர்கள்னு கூட கிடையாது. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கும் அப்படிங்கிறத யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. புரிய வேண்டிய தேவையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த அனுபவம் அவங்களுக்கு போக 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 தெரியும். இன்னொன்று ரொம்ப முக்கியம், அந்த பேஷனை ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய எத்திக்ஸை விடக்கூடிய நிலைமை வரக்கூடிய மாதிரி சில சந்தர்ப்பங்கள் அமையும். அதை உற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு யானை பலம் வேணும். அந்த நேர்மை, இப்படி பண்ணு டக்குன்னு மேலே போயிடலாம் அப்படின்னு இருக்கலாம். இன்னொருத்தன் வயிற்றில் அடித்து, இன்னொருத்தனை ஏமாற்றி, இன்னொருத்தனுக்கு ஜால்ரா தட்டி, குனிஞ்சி கூழ கும்பிடு போட்டுலாம் சில வழிகள் இருக்குது. நிறைய பேரோட சீக்கிரம் பார்த்துருக்கோம். அப்படி மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு டைம் எடுக்கும். அதுதான் உங்களுக்கான அந்த விலை, நேரம். நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்கிறது உங்கள் சாய்ஸ். ஆனால் நீங்கள் சீக்கிரம் ஜெயிக்கணுங்கிறதுக்கான வழியை எடுத்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஷன் ஒரு கொஞ்ச நாள் அது காஞ்சி போயிடும், தீந்துடும், அணைஞ்சிடும். இந்த நேரம் எடுத்து வர்றான் பார்த்தீங்களா, அவன் தெளிவாக இருப்பான். இந்த இடத்துக்கு நாள் கழித்து நான் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன், வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். இது சினிமான்னு இல்லை, நான் சொல்கிறது எல்லாமே இல்லை, ஒட்டுமொத்த லைஃபுக்கும் சேர்த்தான் பேசிகிட்டு இருக்கேன். வெறும் ஒரே ஒரு ஆர்ட் ஃபார்ம் இல்லை, இது எனக்கு பொருந்தால் உங்களுக்கும் பொருந்தும். அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களால ஈக்குவலாக பழகக்கூடாதபடி வச்சுருப்பானுங்க சிஸ்டமை. உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முடியாது, அவன் எதாவது பின்னாடி கொத்து விட்டானா. நிறைய பேருக்கு ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸுங்க அமையாது, வெளியே வச்சுப்பானுங்க. ஆஃபீஸ் பஸ் எல்லோரும் எவன் முதுகில் எப்போ குத்தலாம் ரெடியாகவே இருப்பானுங்களா. என் ஃப்ரெண்டு சொல்லுவான், வெளியில் வேலை கிடைச்சா ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல மாட்டான், நான் கிளம்ப போகிறேங்கிறத சொல்ல மாட்டான், பேப்பர் போட்டுட்டு தான் அவன் சொல்லுவான் போட்டேன்னு. ஜாலியாக பேச முடியாது, எவன் எப்போ யாருக்கு ஸ்கெட்சு போடுவான்னு. அது இந்த மறுபடியும் சொல்கிறேன், அது அந்த ஸ்ட்ரக்சரில், இந்த ஸ்ட்ரக்சரே அந்த மாதிரி தான். ஒரு கம்பெனிக்கோ ஒரு கார்ப்பரேட்டுக்கோ உங்களோட எத்திக்ஸ் முக்கியம் இல்லை. அந்த 30ஆம் தேதி அந்த வேலை முடிஞ்சிருச்சாங்கிறது மட்டும் தான் அவங்க கணக்கு. நம்ம ஈக்குவேஷனில் நம்பர்ஸ் மாதிரி தான். நம்ம டிவைட் ஆகிறோமோ, ஆட் ஆகிறோமோ, மல்டிப்ளை ஆகிறோமோ, டிவைட் ஆகிறோமோன்னு கவலையே இல்லை. 0 ஆனால் கூட ஈக்குவேஷன் வந்துருச்சா, எலக்ட்ரிசிட்டி ஆர்ஹெச்எஸ்ஸா என்ஸ் ப்ரூவ்டு போட்டுட்டு போயிடுவானுங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. உங்கள் நேர்மையும் நீங்கள் உங்களுக்கான அந்த ரோஷத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் மேலே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனால் பேஷன் அது எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் நானே சொன்னால் கூட அவங்கெல்லாம் வேணாம், டைம் எடுக்கட்டும், அப்போல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என் புள்ள அப்போல்லாம் மினிக்கணும் தேவையில்லை. அப்போல்லாம் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பெரியவனா அவனை என் புள்ள எப்படி சொல்கிறது, ஒன்றும் வேணாம், நீ வீட்டில் இரு, நான் கடை வாங்கணும், சோறு போட்டுக்கிறேன். இது உண்டு இந்த விஷயங்கள்லாம். ஸோ அடுத்து என்ன சொல்கிறது, கூட பிறந்த தம்பியாக இருக்கட்டும், முக்கியமாக மனைவி, இவங்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டந்தான் ஒரு கலைஞனுக்கு. எந்த ஒரு அவனாகவே இருக்க விடுற, அலோவ் பண்ண விடுற உறவுகள் இருக்கிறது ஒரு கலைஞனுக்கு அதிர்ஷ்டந்தான். சரி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே அமைஞ்சது. இது அமைஞ்சும் உங்களுக்கு அந்த பேஷனோ நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு வெறி கூட இல்லை, ஒரு உத்வேகம், ஒரு உண்மைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதை நான் எதுக்கு செய்கிறேன். நீங்கள் எந்த ஒரு வேலையாக கூட இருக்கலாம், ஆர்ட் ஃபார்மாக கூட இருக்கணும் தேவையில்லை. நீங்கள் செய்கிற வேலையோ எந்த ஒரு ஜாபாவோ இருக்கலாம். ஒரே ஒரு கேள்வி தான் உங்களுக்கு கேட்டுக்கணும், இதை நான் ஏன் செய்கிறேன். அந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா ஏன் செய்கிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு தெளிவாக பதில் இருக்குது. அது இல்லை அப்படின்னா
வெறும் பணத்துக்காக தான் ஓடுறீங்கிற ஒரு பதில் வரும்போது தான் அந்த வேலை மேலே ஒரு ஈடுபாடு இல்லாமல் போயிடும். இப்போ வரைக்கும் நான் சப்போர்ட் வக்குலுடன் போடுறதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த 25 பாட்காஸ்ட் போடுறதுக்கு காரணமும் இவ்வளோ வருஷமும் டெம்பிள் மிக்கி விளம்பரம் இல்லாமல் போடுறதுக்கான காரணமுமே இதை நான் ஏன் செய்கிறேன் அப்படிங்கிற பதில் எங்ககிட்ட தெளிவாக இருந்துச்சு. என்கிட்டயோ டெம்பிள் மிக்கிஸ்கிட்டயோ அது என்ன வேணால் பதிலாக இருக்கலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம், பெருசாக சமூக மாற்றம்னு சொல்லிக்கலாம், எங்களோட சந்தோஷம்னு இருக்கலாம், தனிப்பட்ட சுயநலம் கூட சொல்லிக்கலாம். ஆனால் ஏன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஏன் அப்போது இதெல்லாம் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஏங்கிற பதிலே இருக்காதா? சில பேர் பணம் சம்பாதிக்கணுங்கிறதே காரணமாக சொல்லுவாங்க. ஏன் பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கிறதே ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்க்குறவங்களாம் டக்கு டக்கு டக்குன்னு பெரிய ஆளாயிடுவாங்க. அவங்கக்கிட்ட எத்திக்ஸோ செல்ஃபிஷ்னஸோ ஹைரார்க்கியோ எல்லாமே தெளிவாக அதை தத்துவமாக பேசுவான். ஏன்னா பணம் அப்படி இருந்தால் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். அப்படியும் போக முடியாமல் எதுக்கு இருக்கிறோன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது தான் எல்லோரும் டிப்ரெஷனில் மாட்டிக்கிறதோ. அப்போ என்ன தாங்க பண்ணுறது, வேறு வழி இல்லை, வேலைக்கு போய் தான் ஆகணும். நாங்களும் ஸ்கூல் காலேஜிலலாம் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு இருந்தவங்க தான், அங்கே வழி இல்லை அப்படிங்கன்னா யோசிக்கிறவங்களாம் சரி உங்கள் வேலையெல்லாம் விட்டுடுங்க, அது பாட்டு போயிட்டுருக்கட்டும். மீதி நேரத்தில் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருங்க. என்னென்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனைனா, ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னா ஒரு 100 பேர் மதிக்கணும், ஒரு 1000 பேர் கை தட்டணும், நீ பல கோடி ரூபா சம்பாதிக்கணும், ஸ்டேஜில் அவார்டு கொடுக்கணும் தான் கலைஞர்கள் சொல்கிறது தான் பிரச்சனையே. நீ எழுதுகிற ஒரு கதை உனக்கு பிடிச்சா மட்டுமே போதும். நீ எழுதுகிற ஒரு கவிதை ஒரு 10 பேருக்கு லைக் பண்ணாலே போதும். அந்த சின்ன சின்ன ஒரு கம்மியான பேருக்கு கூட ஒரு சந்தோஷம் போய் சேருதுன்னா அதுவும் கலையில் தான் வரும். அதை தான் நம்ம மறந்து போயிடுறோம். எல்லாமே பெருசாக பிரம்மாண்டமாக ஜெயித்தவன் தான் கலைஞனுங்கிறது தான் கலைக்கு ஏற்பட்ட சாபம். எனக்கெல்லாம் எப்போயாவது ரோட்டில் போகும்போது யாராவது ஒருத்தர் தான் கை கொடுப்பான் அண்ணேன்னு. இன்னும் நோன் யூடியூபர் வந்தால் போகிறவரெல்லாம் கை கொடுப்பான். சில பேர் துரத்திக்கிட்டு ஓடுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். எனக்கு ஒரு கம்மியாக தான் இருக்கும். அந்த கம்மியாக இருக்கும்போது ஒரு சந்தோஷமே வேறு. புக் ஃபெஸ்டிவலோ ஸ்டேஷனோ போனால் சுற்றி கித்திலாம் பார்ப்பேன், யாரும் நம்மளை கவனிக்கிறாங்களான்னு. அந்த ஆசைலாம் இருக்கும். யாரும் பந்தாலாம் கிடையாது, மேலே இருக்கும். யாராவது ஓர கண்ணில் பார்ப்பானா, அவனை பார்ப்பேன் கூட நேரம். அவன் தயங்குவான், எனக்கே தெரியும் பார்த்துருக்கான் போல, பேச யோசிக்கிறான். அப்புறம் சேனல் எதாவது பார்த்துருக்கேன் நானே கேட்க ஆரம்பிப்பேன். அந்த ஒரு மொமெண்ட்டை என்னால் என்ஜாய் பண்ண முடியும். இது பயங்கரமாக ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கு இது நடக்காது. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க கூட ஒரு செல்ஃபி மட்டும் தான் தேவைன்னு இருக்கும். என்கிட்ட அப்படி யாரும் வந்ததில்லை. வந்தவங்களாம் உட்காந்து 5 நிமிஷம் பேசிட்டு போவாங்க. இந்த சின்ன சர்க்கிளில் குட்டி குட்டியாக இப்போ நீங்கள் எழுதுகிற ஒரு கதையோ, நீங்கள் எழுதுகிற ஒரு பாடுற பாட்டோ, நீங்கள் 24 வருஷம் ஆர்ட்டுக்கு அர்ப்பணித்து தான் நீங்கள் வாழணும்லாம் கிடையாது, தேவையில்லை. இருக்கிற மீதி நாளை நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வாழ்ந்துட்டு போகலாம். அது 2 பேருக்கு பிடிச்சாலும் சந்தோஷம்தான். அதுதான் ஏன் ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறது. என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே செய்யாமல் நமக்கு எதுவுமே நடக்கலைன்னு சோகமாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு 2 பேர் சந்தோஷமாக இருந்தால் ஹாப்பி தானே. நான் அந்த மீம் போடுறத அப்படி தான் பார்க்குறேன். மீம் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஏதோ ஒரு வேலையில் இருந்திருப்பாங்க, பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, வீட்டு சூழ்நிலை முடியாமல் இருந்திருக்கும். அதை தூக்கி 2 ஃபோட்டோவை கட் பண்ணி எடிட் பண்ணி டெக்ஸ்ட்டாக போட்டு அது ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். மீம் ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். ஒரு ட்வீட் ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். நீங்கள் இன்ஸ்டாவில் போடுற ஃபோட்டோ ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். அது ஒரு 100 பேர் லைக் கொடுக்குறான்னா அவன் அந்த ஆர்ட் ஃபார்மை மதிக்கிறான் அர்த்தம், கமெண்ட் கொடுக்குறாங்க அர்த்தம். அது கிழிஞ்சு நான் அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே போக வேணாம். எல்லாருமே அவங்களுக்கான மக்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுறதே ஒரு ஹாப்பினஸ்ன்னு புரிஞ்சுதுன்னா அந்த பேஷன் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் வெறும் கமர்ஷியலாக மாறுறதுனால ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற டைரெக்ஷன் எல்லாம் போச்சு. ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை என்ன வருதுன்னா, அந்த பேஷனை மெயின்டைன் பண்ணிக்காமல் முடியாமல் போகிறதுக்கு பணப்பிரச்சனை. அதுவும் நம்ம இந்தியா மாதிரி நாடுகளில் சர்வைவல் பிரச்சனை வரும்போது தான் உங்களோட எல்லா எத்திக்ஸும் அடையுது. நம்ம அந்த அமெரிக்கன் ஆர்ட்டு ஹாலிவுட் சினிமாலாம் பார்த்துட்டிங்களாம் யோசிச்சுக்கிட்டோம். இந்தியாவோட எந்த ஒரு முறையாக இருந்தாலும் நிறைய கட்டமைப்பு, ஜாதிய கட்டமைப்பு, அகங்காரம், அதிகாரம், பணம் அதெல்லாம் தாண்டி வர்றதுங்கிறது நம்ம நாட்டோட விஷயமா இருக்குது. அப்போது சர்வைவலுங்கிறது எக்கனாமிக் வைஸாக பெரிய ஒரு அடியை தரும்.
அந்த ப்ரெஷர் வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டால் தொடர்ந்து இந்த ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுற பேஷன் அவனுக்கு வராது, நொறுங்கிடுவான் ஒரு இடத்துல. எனக்குலாம் அது ஆயிருக்கு, தாண்டி தான் வந்திருக்கேன் நானுமே. என்ன பண்ண போகிறோம், இப்படியே உட்காந்துருக்கேன், வீட்டில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு சொல்லும் போதெல்லாம் தான் மாதிரி எதுக்கு இந்த வேலைக்கு வந்தோன்னு தோணும். எதுக்கு கலை ஆர்ட்டுன்னு வந்தேன், நான் கஷ்டப்படுறேன், ஓகே இவங்க ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அப்போ தான் மனசே வந்து நொறுங்கும். பாரதியார் வந்து தனியாக டியூடாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கண்ணம்மாவும் ஒரு பொண்ணு கல்யாணம் அப்பா கூட இல்லைங்கிறது யாரும் பேச போகிறதில்ல. வேன்கோ வண்டி கட்ட பரவாயில்லைங்களா, தோஸ்தோவ்ஸ்கி கூட இருந்த அவங்க மனைவி அவங்களோட கஷ்டம். இப்போ மார்க்ஸ் எடுத்திங்கன்னா மார்க்ஸோட மனைவி ஜென்னி அவங்களோட கஷ்டம். இதெல்லாம் வந்து வெளியே வராது. அவங்க கூட வாழ்கிறதுனாலே அவங்களுக்கு நடக்கிற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் உடஞ்சிருவான். அதையும் மீறி எழுதுகிறவன் காலத்துக்கு நிற்பான். ஆனால் அவங்க கூட அந்த மொமெண்ட்டில் வாழ்ந்து இறந்தவங்களுக்கு நிம்மதி இருந்திருக்குமானா தெரியல. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி அந்த பேஷன், அந்த நம்ம ஒன்று செய்யணும் அப்படிங்கிற நெருப்பை வந்து உங்கள் ஹார்ட்டில் மெயின்டைன் பண்ணுறது இவ்வளவு கடுப்பு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் பண்ணுறாங்க, படம் வரைகிறாங்க, ஒரு பாட்டு எழுதுகிறாங்க, பாட்டு பண்ணுறாங்க, வீடியோ பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு ஒரு ஹார்ட்டை போட்டு சூப்பர்ரா கங்க்ராட்ஸ் ஒரு ஷேரை ஒன்று போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க. ஏன்னா இவ்வளோத்தையும் தாண்டி தான் அவன் ஏதோ ஒன்று பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த ஒரு இதுவும் இருக்குது. யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, எப்படி அது இவ்வளோ வருஷமும் எப்படி விழாமல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, எனக்கு சில விஷயம் அதிர்ஷ்டமாக நடந்துச்சு. அதுக்கான வீடு, அதுக்கான காதல், அதுக்கான கல்யாணம், அதுக்கான நட்புன்னு எனக்கு அமைஞ்சுது. அமையாதவங்களுக்கு, பாதியிலே விட்டுட்டு போனவங்களுக்கு எல்லாராலையும் வேன்கோ மாதிரி பைத்தியமாக ரோட சுற்ற முடியாதுல்ல. ஸோ அதனால தான். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்கு அப்படிங்கிறதுலாம் அது ஓகே, அதெல்லாம் புரியுது. சும்மா ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி ஒன்றும் விளங்காமலாம் இறந்து போனவங்களாம் அந்த உலகத்தில் உண்டு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். சும்மா உழைக்க வைக்கிறவன் காசு வாங்கிட்டு போகிற ஊர் தான் அது. ஹார்ட் ஒர்க்கை விட கொஞ்சம் டேலண்ட்டான ஒர்க்கு தான் முக்கியம், கொஞ்சம் தெளிவான ஒர்க்கு முக்கியம். எதை நோக்கி போகிறோங்கிற டைரெக்ஷன் வேணும். அது இருந்துட்டாலே நம்ம எதுக்கு இதில் இருக்கோங்கிறோம். அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம். அன்றைக்கி ரொம்ப டியூடானதில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம். ஆனால் திருப்பி மறுநாள் காலையில் விடிஞ்சது காஃபி குடிச்சிட்டு உட்காரும்போது அன்றைக்கி நாள் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் இவ்வளோ வருஷமும் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி எதாவது நடந்துடும் பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து டெய்லி காலையில் அந்த காஃபி குடிச்சு டம்ளர் வச்சவனே தோணிடும். அது எங்கேருந்து வருது, எப்படி அது உடம்புல வேலை செய்யுன்னு தெரியாது. நான் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் லைஃப்லேருந்து தான் நான் எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டு இருக்கேன், ஈஸியாக புரியும். எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டோ, ஒரு பிஸ்னஸ் மேனோ, ஸ்டார்ட் அப்பரோ, டான்ஸரோ, ஒரு ஃபேக்ட்ரி ஓனரோ, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவரோ யாரை கேட்டாலுமே தான் சொல்லுவாங்க, அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சா இன்றைக்கி நாள் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு என்னது ஒரு உத்வேகமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பு மனசில் வரும். அது எந்த இடத்துலேருந்து வருதுன்னு எனக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட் கேட்டிருக்க எல்லாருமே அப்படி தான். ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு சில பேர் எதுக்கு நம்ம இதெல்லாம் செய்கிறோன்னு இருக்கலாம். நான் இதுக்கு தான் செய்கிறேன். எதுக்கு இதெல்லாம் செய்கிறோம், எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் இந்த வேலையை நான் எதுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்கிறவங்க இருக்கலாம். இன்னொன்று, நான் இதைத்தான் செய்யணுன்னு வந்திருக்கேன், ஆனால் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. இந்த ரெண்டில் தான் உலகம் மாறி சுற்றிக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குமே நான் சொல்கிறது, உங்களுக்கு எதுக்கு நான் வேலை செஞ்சிட்ருக்கோன்னு தெரியாதவங்க, இதுக்கு தான் நான் செய்கிறேன்னு உங்களோட சின்ன மீதி இருக்கிற பகுதியை கலைக்காக நீங்கள் ஒதுக்கிக்கிங்க. அது வந்து உங்களோட சந்தோஷத்துக்கு மட்டும்தான். இதுதான் செய்ய வந்தேன், எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் தனியாக இல்லை. நாளிலிருந்து இன்றைக்கி நீங்கள் வந்து பெரிய அறிவுஜீவிகள், கஷ்டப்பட்டு வந்தவங்க, மாமேதிகள் சொல்கிற எல்லாருமே துன்ப காலங்களை தாண்டி தான் வந்திருக்காங்க. யாருக்குமே கடவுள் டொபக்குன்னு கையில் எடுத்து கொடுத்துடல. அவங்க புக் எழுதும் போதோ, சுயசரிதியோ, இன்டர்வியூ கொடுக்கும் போதோ அந்த கஷ்ட காலத்தை மறைச்சிட்டு நான் அப்படியே ஜீனியஸ் நேராக அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு அவங்க காயத்தை மறைச்சிட்டு நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம ஜீனியஸ்னால் உடனே வந்துடும் போல், நம்ம அவ்வளோ டேலண்ட் எல்லாம் தப்பாக நினச்சிக்கிறோம். எல்லாருமே சராசரி அறிவுத்திறன் தான்.
அந்த காத்திருத்தலுக்கான நேரமும் அந்த பொறுமையும் கொஞ்சம் வருஷம் ஆவ அப்டேட்டாக இருக்கிற அந்த ஒரு குணமும் அது இருந்துட்டாலே இருக்கும். ஸோ அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு பாட்காஸ்ட் இல்லை, பொதுவாகவே எல்லா விதமான வேலை செய்கிறவங்களுமே அவங்கவுங்க வகையில் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஸோ அதனால் சர்பேட்டா பற்றி பாட்காஸ்ட் கேட்டிருந்தாங்க. அதில் இதை ஒன்று பேசிடுவோம். நான் எவ்வளோ நாள் கழித்து படம் ரிலீஸ் ஆகி வர வேண்டியதுன்னு ஸ்டாப் ஆகி நிற்கிது, ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இருந்துட்டு ரொம்ப டவுன் ஆகி டிப்ரெஷன் டானியில் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் டெம்பிள் மேக்கில் சோக வீடியோஸ்லாம் போட்டு அடியே தாண்டி திருப்பி ஒன்று நடக்குது. அதுக்காக நான் காத்திருந்தது மட்டும் தான் நான் பண்ண ஒரே விஷயம். எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தது விட்டுருந்தாலோ அந்த வாய்ப்பு ஒரு டைமில் அந்த விஜயதாஸ் இருந்திருக்க மாட்டான், அவ்வளோதான். நாளைக்கு இதில் ஒரு தடங்கள் வந்தாலும் இதிலிருந்து அடுத்து வந்தான் விஜயதாஸ் தொடர்ந்து அவன் காத்துக்கிட்டு இருக்கிறதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதோ இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அது எல்லாருக்கும் அது ஒன்று தான் நான் சொல்ல ஆசைப்படுறது. என்னோடய எக்ஸாம்பிள் இல்லை, நான் பார்த்து கற்றுக்கிட்ட எல்லாருமே இதை தாண்டி தான் வராங்க. ஸோ இதை ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிற தெளிவோடவே நீங்கள் வாழுங்க, போதும். உங்களுக்கு அது பிடிக்கலையா உதறிடுங்க, எவனும் நமக்காக கூட நிற்க போகிறதில்ல. அப்புறம் ஆஸ் யூஷுவல் சப்போர்ட் வோக்கல் ஒலி. இனிமேல் நான் ஆடெல்லாம் கொடுக்க மாட்டேன், சப்போர்ட் வோக்கல் ஒலி, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை நான் சொல்ல போகிறதில்ல. நன்றி. நாளைக்கு திருப்பி காலையில் எழுந்திரிச்சு ஓடணும், ஷூட்டிங்க்கு ஓடணும். நைட்டு தூக்கம் அப்படியே கட்டுது, சீக்கிரம் தூங்கிடுறேன்னா அப்படியே கடைசி கிளிப் அப்படியே ஃபோனில் பேசிட்டு அப்படியே தூங்க போயிடுவேன். அதனால் நன்றி. அடுத்து சீக்கிரம் சர்பேட்டாவோட பதிவாரோட்டம் இல்லை அந்த டைமில் எனக்கு எது தோணுதோ அது பாட்காஸ்ட்டாக. இது உங்கள் விஜய் வரதராஜின் ஒக்கலொலி. விஜய் வரதராஜ் ஒக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் ஒக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है.